மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அனைத்தையும் திறந்தவன்டா. நீ தான் முனியா, நீ வந்த நாட்டுக்கு ஆவாதான். நான் முனி கிடையாதுடா, முனிவர். ஐயா நம்ம வர்ற விட்டு நான் வர்ற விட்டுக்கிறேன்டா. போய் தெளிவா சொல்லு. ஐயா என்னடா நம்ம போட்டி தேடி நாதார் பையன் வந்துறான். நாதாரா பொறம்போக்கா ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு பெரிய வியாதி. நான் பேசும்போது யாரனா குறுக்க பேசிட்டா நான் சொல்றதே மறந்துடுறேன். நான் பேர் கேட்ட வரைக்கும் கொஞ்சம் நம்புறேன். சாமி உன் பேர் வந்துட்டேன், ஒரே வாட்டி உன் பேர் சொல்லலாம். பேரை மறந்து விட்டாய். என்னுடைய பேர் தான் நாரு. போது முடிய போடா போடா நடக்கிறாரு. ஐயா நான் பேர் கேட்டா இப்ப கேளுங்க, பேர் கேட்ட கேளுங்க. ஐயா ஒண்ணுதா பேர் கேட்ட பௌத்துக்கு சோறு பீய சொல்லியா? நான் என்ன சொன்னேன்? நான் பேசும்போது யாருன்னா குறுக்கு பேசிட்டா நான் சொல்ல வரத்தையே மறந்துட வேண்டிக்கிறேன். என்ன கேட்டா பேர் என்னன்னு கேட்ட பத்தியா? அதுல சாமி பேரு வந்துச்சு. அவன் சொல்லிருப்பான். வாய விடணும். சாமி பேரு ஒரே வாட்டி. இதுதான் இறுதியாக என்னுடைய பேர் தான். ஊரு பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு. நாரதமா போது மூடே போடா. நம்ம போடி தேடி நார தூக்கு வந்துக்குது. நார தூக்கா? ஐயோ நார மங்க முடியல. டேய் அவர் கடும் கோபக்காரர். எவையா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அவருடைய கோணம். ஆமாண்டா அப்பன்னு கோவம் வந்துச்சுன்னா ஓட்ட கடலாம் பிடிச்சி விட சொல்லுவாரு. அதனால ஒரு மரியாதை கூட தடைத்து. மரியாதை கேட்டடா, மரியாதை ஓடு. ஆமா ஐயா சாமி எங்க ஐயா உன்ன மரியாதையை கூப்பிட சொன்னாரு. பாத்தியா? அதனால மரியாதை வாடா. வாடாவா? ஏய் போட்ட வாடா மரியாதையா. ஏய் அபச்சாரமே. அட உட்கார போய் மரியாதை வாடா. ஏய் மரியாதை வாடா. மரியாதை வாடா. ஏய் ஆடா உங்க மரியாதை மண்ணவாரி கொட்டா. மரியாதை என்றால் இப்படி கிடையாது. சுவாமியின் பாதத்தை பணிந்து கை கட்டி வாய்ப்பத்தி சுவாமி வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். போ கேட்டியா? கேட்டியா? எனக்கு மரியாதை தெரியலையா? நீ போய் கை கட்டி வாய்ப்பத்தி சாமி வாருங்கள். நான் போவேன், அவங்கட பேசுவேன். அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். தெரியல சின்ன பசங்க தெரியாம அறியாம பேசிக்கலாம். நீதான் எங்களை மண்ண வாரி உண்ணு சாமி. மன்னித்தேன் மன்னித்தேன். சாமி சாமி நான் சின்ன பையன், ஏதோ சின்ன தவறு பண்ணிருக்கலாம். சரி கை கட்டி எப்படி கூப்பிடா? ஐயா நான் பாத்துக்கிறேன். பணிவா போங்களா போட்டு போட்டு கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி நிக்கிறீங்க. அப்படி என்றா சாமி ஐயா சாணி வாருங்கள். ஐயா சாணி ஐயா நல்லா சாணி சாணி வரத்து கடை வந்து சாமியா எங்க கோடி செடி வராது வந்துக்கிறேன். வயிற்றுனா சொல்றேன்
பிரியப்பட்டதை உண்பார் அந்த நாட்டு துண்டட ஜென்மோ சீரரியா நலமாக இருக்கிறீர்களா? இன்று பார்த்து ஐயனே மகத்தில் சீரந்தி வந்து தவத்தில் சீரந்தி திருலோக சஞ்சாரி நாரத மகமுனி அவங்க உடம்புல முடியுதா சாமியா நல்லா இருக்க மாட்டீங்களா நீங்க நான் பாதத்தை ஆட்டினேன். ஏண்டா பத்தி பெரிய மனுஷன் உட்காந்துக்கிற சபை நீ மாட்டி மேல உட்காந்து காலை போட்டு காலாடுறிய 4 பேர் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நாரத மகாமுனிவர் வராதவர் வந்திருக்கின்றேன். அழகான துப்பாக்கி கொடுத்தான் எரிகின்றார். அதில் அமர்ந்து கொண்டு அவர் என்னை பார்த்து துதியை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த துதி பாடலை கேட்டு நான் மெய்மறந்து என்னுடைய வலது பாதத்தை தான் நான் ஆட்டினேன். ஆனால் நீ அடித்தவனுடைய இடது பாதத்தில் அடிக்கிறாய். அவர் நாடு அவர் சும்மா சொன்னா நீ அதுல உட்கார்ந்தியா நீ பார்த்து கேட்டு மெய் மறந்தியா உன் கால் நாட்டியா இல்ல உன் நாட்டியா சைலண்ட் சைலண்ட்
ஒரு குண்டு மேல ஏறிச்சு. அதுக்கு அதான் அன்னைக்கு உள்ள இருக்கணும். அது சாமி குண்டு அப்படி ஒரு குண்டு தந்துடுறேன். அடியவனை வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க என மனமோடு வாழ்த்துகிறேன். ஐயா என்ன ஆச்சு? ஐயா, என்னாச்சு? அவன் காலு கீழே பூந்து போன மாதிரியா? ஏய், ஏதோ இரும்பு குண்டு வச்சிருக்குதுடா. அது இரும்பு குண்டு கிடையாது. அவங்க அம்மா படிகார கல்லு கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. இவன் கால வைக்கிற இடம் அத்தனாச புட்டி சோறு. இவன் சரியான ஆம கலவையா? எங்கேயாச்சும் ஒரு வீட்டுல ஆம பூந்து அந்த வீடு விளங்கி கேள்விப்படுறியா? ஆமாங்க. கிடையவே கிடையாது. தம்பி சொல்றது கேளு. நாரத பெருதையார் நமக்கு நன்மை உரைக்க வந்திருக்கின்றார். அண்ணன் சொல்றது கேளு. யாரு யாரு? இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா உள்ள, 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 உள்ள. அண்ணன் சொல்றது கேளுடா. அண்ணன் சொன்னா கேளு. டேய் நாரதா, உனக்கு ஒளியத்துக்கு வேற இடமே கிடையாது. உம்மால இப்ப அவன் குசு விட்டானா பைபாஸ்ல போய் யார் தூக்கி எடுத்துருவோங்க. இருக்கேன்டா. யார் அவன்? என் தம்பி. உன் தம்பியா? ஆமா. என்னய்யா இந்த அளவுக்கு கோவப்படுறான்? வீராதி வீர சூராதி சூரர் வீர சிங்காதி உம்மால ஒரே பாய்தா பாய்ந்துருவாரு உம்மால. ஏய், நான் கோபப்படுவேன்டா நீ. ஐயனே, என்றும் இல்லாமல் நானே தேடி வந்தீங்களா? என்ன காரண காரியம்? இருக்கேன்டா. உன்னை பார்க்க வேண்டும் என்று எதற்காக ஓடி வந்தேன்? எதற்காக? இந்த நிகண்டாபுரியை கொட்டிய எரிகண்டன் யமகண்டன் என பெயர்வெடுத்து நீயும் உன்னுடைய தம்பியும் நல்ல முறையில் நடத்த எங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நீங்கள் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிகராக இருவர் இருக்கிறார்கள். எங்களுக்கு நிகராக மூவரா? உண்மைதான். யார் தெரியுமா? நீங்கள் அரக்கை இனத்தில் பிறந்திருந்தாலும் தேவர்களை பகைத்து வாயாத காரணத்தினால் மும்மூர்த்தி தேவர்களும் அரக்கை இனத்தில் எரிகண்டனும் யமகண்டனும் பிறந்திருந்தோம். இப்படி நம்மளை பகை கொள்ளாமல் வாழ்ந்து வருகின்றார்களே, அவர்கள் வீரமற்றவர்கள். வீரமற்றவர்கள். அவர்கள் முகத்தில் இருப்பது மோகமா அல்லது வேடியா என்று உங்களை பார்த்து மும்மூர்த்தி தேவர்களும் இழிவாக பேசுகின்றார்கள். சுவாமி, தற்போது மும்மூர்த்தி தேவரை அடி என்று அடித்து பிடி என்று பிடித்து சிறைபிடிப்பதற்காக இப்படியே சென்றாலும் முடியாது. அதற்காக மரமதை பெற்றுக் கொண்டு யாரிடத்தில் எப்பேற்பட்டவா? உன்னுடைய இஷ்டதேவமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இருக்கின்றார். உண்மை. அன்னை ஆதிபராசக்தியிலே மரமதை பெற வேண்டும். எப்பேற்பட்டவா தெரியுமா? இந்த பரம்பரை உலகத்திலே எந்த ஒரு உயிரினம் பிறக்க வேண்டும் என்றாலும் தாயின் யோனியின் வழியாகத்தான் பிறக்க வேண்டும். எந்த ஒரு யோனி தினமாக பிறக்காத ஆண்மகனால் மட்டுமே உனக்கு மரணம் என்பது ஏற்பட வேண்டும். தம்பி, உன்னுடைய தம்பி இந்த பரந்தளவத்தில் ஆண் வர்க்கத்தினால் உனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அப்படியாகட்டும் சுவாமி. ஓடி வந்தீர்கள், நல்லதொரு உபாயத்தை அளித்தீர்கள். வர்ணமதை பெற்றுவிட்டு வந்து சந்திக்கின்றோம். புறப்பட்டு வர தவத்திற்கு செல்ல போகின்றோம். உண்மைதான். எத்தனை ஆண்டுகாலம் ஆகும் என்று தெரியாது. உன்னுடைய அண்ணியை பார்த்து விட்டு போனோம். என் மாட சுலோச்சனா. அப்படியாகட்டும்.